ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மைக்ரோசாஃப்டோட பவர் BI சீரிஸ்ல டுடே நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சேல்ஸ் விசஸ் ரிட்டர்ன் டேஷ்போர்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் இதுல டேட்டாவை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். டேட்டாவை இம்போர்ட் பண்ணிட்டு அதை உங்களுக்கு என்ன விதமான டேட்டா அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் எக்ஸல் தான் என்னோட சோர்ஸ் ஃபைலா வச்சிருக்கிறேன். ஸோ அதனால எக்ஸல் ஒர்க் புக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க இங்க இருந்தும் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இம்போர்ட் எக்ஸல் டேட்டா ஃப்ரம் அதுல இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். கெட் டேட்டா கொடுத்தும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபைல் போயிட்டு அங்கதும் நீங்க இம்போர்ட் டேட்டால கொடுத்தும் நீங்க இது பண்ணிக்கலாம். ஸோ நான் எக்ஸல் ஒர்க் புக்கை கிளிக் பண்ணிக்கிறேன். இதான் சிம்பிள் வே. ஸோ இதுல என்னோட டேட்டா சோர்ஸ் ஃபைல நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சேல்ஸ் டேட்டா அப்படிங்கிறத என்னோட சோர்ஸ் ஃபைல சூஸ் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கிறேன். சோர்ஸ் ஃபைல நம்ம ஓப்பன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் நம்மளோட அதுல உள்ள ஷீட்ஸ் அதாவது காட்டும். ஸோ நம்மளோட டேட்டா ஃபைல தான் கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கோமான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எந்தெந்த ஷீட்ஸ் வேணுமோ அந்தந்த ஷீட்ஸை மட்டும் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட ஷீட்ஸ் எல்லாத்தையும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு அதுல எங்கேயாவது அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா இருக்குதான்னு அப்படிங்கிறதையும் நான் பார்த்துக்கிறேன். இப்போ ஆர்டர் லிஸ்ட்லையும் நம்மளுக்கு இல்லை, ரிட்டர்ன்ஸ்லையும் நம்மளுக்கு இல்லை. ஸோ அப்படி இருந்ததுன்னா நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுத்து பவர் BI கொரி எடிட்டர்ல போயிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம லோடு பண்ற மாதிரி இருக்கும். இது நீங்க முன்னாடி இதுக்கான வீடியோ நான் எப்படி அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவா சேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன், நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் லோடு கொடுக்குறேன். லோடு கொடுத்த உடனே எனக்கு டேட்டாவும் அதாவது எக்ஸலும் நம்மளோட பவர் BIயும் கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, டேட்டா லோட் ஆக ஆரம்பிச்சிச்சு. டேட்டா அப்படிங்கிறதுல பார்க்கலாம். ஆர்டர்ஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற ரெண்டு டேபிள் நம்மளுக்கு இங்க வருது. நம்மளுக்கு எக்ஸல்ல அதை சீட்ஸ்னு சொல்லுவோம், இதுல நம்மளுக்கு டேபிள்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, நம்மளோட டேட்டா லோட் ஆயிட்டு இருக்குது. ஓகே, நம்மளோட டேட்டா ஃபுல்லா லோட் ஆயிடுச்சு. நம்மளோட டேட்டா இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டேட்டா லோட் ஆன உடனே ரெண்டு டேபிளோட நேமும் வந்துடும். தென் அதோட காலம் நேமும் அதுல நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, டேபிளோட ரெண்டு நேமும் நம்மளுக்கு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ்ல நான் கிளிக் பண்ணி எல்லா காலமோட ஹெட்டர்ஸ் நேமும் இங்க கரெக்டா இருக்குதா அப்படின்னு சொல்லி நான் பாத்துக்கிறேன். சேம் கரெக்டா தான் இருக்குது. அதே மாதிரி ரிட்டர்ன்ஸோட நேம் எல்லாமே கரெக்டா இருக்குதான்னு நான் பாத்துக்கிறேன். ரிட்டர்ன்ஸ்லயும் கரெக்டா தான் இருக்குது. ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு முதல்ல டேட்டா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் போய் டேபிள் வியூல பாத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். சிஸ்டம் கொஞ்சம் லோட் ஆகுது. ஓகே, என்னோட ஆர்டர் ஐடி எல்லாமே கரெக்டா இருக்குது. தென் டேட்டுமே நம்மளுக்கு கரெக்டா இருக்குது. கஸ்டமர் நேமு, கண்ட்ரி, கேட்டகரி, கலரு, குவான்டிட்டி, அமௌண்ட், டோட்டல்ஸ். இதுல நீங்க எப்போதும் டேட் இம்போர்ட் பண்ணும்போது சம்டைம் உங்களுக்கு டேட் வராம கூட போகலாம். ஸோ அந்த மாதிரி டயத்துல நீங்க இந்த காலம் நேமை நீங்க சூஸ் பண்ணிட்டு டேட்டா டைப்ல டேட்டு அப்படின்னு இருக்கிறத பாத்துக்கோங்க. அடுத்ததா இந்த டேட்டோட ஃபார்மேட்டை எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி நிறைய வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்டா டேட்டோட காலம் சூஸ் பண்ணிட்டு நீங்க டேட்டா டைப்ல டேட் இருக்குன்னா டேட்டுன்னு சூஸ் ஆயிருக்கான்னு மஸ்ட் நீங்க செக் பண்ணிக்கோங்க. அப்படி சூஸ் ஆகலைன்னா டேட்டுன்னு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதுல போயிட்டு இப்போ நம்மளுக்கு சம்டைம் டெக்ஸ்ட்னு இருக்கும், இல்ல வேற ஏதாவது இருக்கும் அதுல. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் டேட்னு சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபார்மேட்ல போயிட்டு எனக்கு ஷார்ட் டேட் வேணும், அதனால நான் இப்போ ஷார்ட் டேட்னு கிளிக் பண்ண போறேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் தேவைப்படுதோ நீங்க அந்த ஃபார்மேட்டை நீங்க வச்சுக்கலாம். நான் ஷார்ட் டேட் அப்படிங்கிறத எனக்கு வேணும். ஸோ நான் அந்த ஷார்ட் டேட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு இப்போ லோட் ஆகி சேஞ்ச் ஆயிருச்சு. தென் அடுத்ததான் நான் சேம் அதே மாதிரி ரிட்டர்ன்ஸ்லையும் பண்ண போறேன். ரிட்டர்ன்ஸ்லையும் ஆர்டர் டேட்டை போய் சேஞ்ச் பண்ண போறேன். ஆர்டர் டேட்டுங்கிற காலம் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்க வந்து காலமை சூஸ் பண்ணிட்டு எனக்கு டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா டேட்டுன்னு தான் இருக்குது. ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா இப்போ ஷார்ட் டேட் தான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுல எனக்கு அந்த செட்டிங்ஸ் அப்ளை ஆகுது. ஓகே, அப்ளை ஆகி எனக்கு சேஞ்ச் ஆயிருச்சு. நான் சேவ் கொடுத்துக்கிறேன். மறுபடியும் திருப்பி வேற ஏதாவது டேட்டா எரர் இருக்குதான்னு நான் பார்த்துக்கிறேன். தென் நீங்க உங்களோட காலம்ல என்ன விதமான டேட்டாலாம் இருக்குதுன்னு சொல்லி இங்கேயே நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம். எதை வச்சு எப்படி டேஷ்போர்ட் கிரியேட் பண்றது, என்னென்ன மாதிரி விஷுவல்ஸ் கிரியேட் பண்ணலாம் இங்க இருக்கிற டேட்டா வச்சு அப்படின்னு சொல்லி நீங்க முன்னாடியே ஒரு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ
ஸோ இந்த இதில் நம்மளுக்கு கஸ்டமர் ஆர்டர் போட்டால் ஆர்டர் ஐடி இருக்கு, ஆர்டர் டேட் இருக்குது, கஸ்டமரோட நேம், அதாவது B2B இதுங்கிறனால உங்களுக்கு கஸ்டமரோட நேம் இருக்கும் இதில். அடுத்ததா எந்த கண்ட்ரிலேருந்து அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். என்ன விதமான கேட்டகரி பொருள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அடுத்ததா அது என்ன கலரு, அதில் எத்தனை குவான்டிட்டி நம்ம கிட்டேருந்து எடுத்திருக்காங்க, அதோட அமௌண்ட் எவ்வளோ, டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ. அதே மாதிரி நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ்லையும் சேமா அப்படி அதே தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இது ரெண்டுமே ரெண்டு தனித்தனி டேபிள். ஸோ இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் சேல்ஸ் விசஸ் ரிட்டர்ன்ஸ் எப்படி வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ண போறோம். அது எப்படி கனெக்ட் பண்றது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ ரிப்போர்ட் வியூக்கு போய்க்கிறேன். ரிப்போர்ட் வியூக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் நான் ஒரு டைட்டில இங்க கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு இதுல நான் ஒரு ஷேப்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். இன்சர்ட்ல போயிட்டு ஷேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது நீங்க ஹோம்ல ரிப்போர்ட் வியூக்கு வந்தீங்கன்னா ஹோம்ல நீங்க எந்த ஒரு ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்காது. நீங்க இன்சர்ட்ல பாத்தீங்கன்னா ஷேப்ஸ்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். நீங்க ஷேப்ஸ் கொடுத்தும் வர வைக்கலாம், டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்து, இல்ல அதையும் நீங்க டைட்டிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஷேப்ஸ் கொடுத்து அதை நான் டைட்டிலா யூஸ் பண்ண போறேன். நான் இதில் ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிக்கிறேன். ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிட்டு அதை கொஞ்சம் சைஸை ரீசைஸ் பண்ணிட்டு இதோட வித்துக்கு நான் இழுத்துக்கிறேன் அதை. ஓகே, அடுத்ததா இதுக்கு நான் ஒரு டைட்டில் கொடுக்க போறேன். நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ்னா ஃபர்ஸ்ட் நம்ம டெக்ஸ்ட் டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிட்டு அதோட சைஸை ரீசைஸ் பண்ணுவோம். இது அப்படியே கொஞ்சம் தலைகீழா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம சைஸை ரீசைஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு ஜென்ரல்ல போயிட்டு டைட்டில் இருக்கும், டைட்டில் ஆன் பண்ணிட்டு இதோட டைட்டில் என்னன்னு கொடுத்துக்கலாம். இப்போ டைட்டில் என்னன்னா சேல்ஸ் விசஸ் ரிட்டர்ன் டேஷ்போர்ட். இப்போ சென்டர்னு நம்ம கொடுத்துக்கலாம். சென்டர்னு கொடுத்தாச்சு. டெக்ஸ்டோட சைஸை 25 பண்ணிக்கலாம். டைட்டில் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்ததா நம்ம ஃபர்ஸ்ட் டோட்டல் சேல்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு காலம் சார்ட்டை நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் கிளஸ்டர்டு காலம் சார்ட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கிளஸ்டர்டு காலம் சார்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். கிளஸ்டர்டு காலம் சார்ட்டு நம்மளுக்கு 4th ஆப்ஷனா இருக்கு. நான் அதை தான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ரீசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் டேட்டாக்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஆர்டர்ஸ்ல ஆர்டரோட டோட்டல் சேல்ஸ் தான் நம்மளுக்கு இப்போதைக்கு வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் டோட்டல் சேல்ஸ் பை கண்ட்ரி. நம்மளுக்கு லோட் ஆயிட்டு இருக்குது. ஓகே, வந்துருச்சு. தென் இந்த கிளஸ்டர்டு காலம் சார்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்மட் பண்ணிக்கலாம். சைஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஜென்ரல்ல போயிட்டு டைட்டில்ல டோட்டல் சேல்ஸ் பை கண்ட்ரி அப்படின்னு நான் கொடுத்துருவேன். கண்ட்ரின்னு ஓகே. தென் சென்டர் அலைன் பேக்ரவுண்ட் கலர் நம்மளுக்கு அதுக்கு வேணும். ஒரு ஆஷ் கலர் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம். ரொம்ப ஆஷ் ஆயிடுச்சு. ஓகே, இது ஓகே. நம்ம டைட்டிலோட பேக்ரவுண்ட் கலரையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம டேஷ்போர்ட்லையும் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். காலம்ஸோட கலர் வந்து இதே சேம் ப்ளூ நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் இந்த டோட்டல் சேல்ஸ் பை கண்ட்ரி அப்படிங்கிற டைட்டிலோட
டெக்ஸ்ட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜென்ரலில் போகிறேன், டைட்டில் போல்டு பண்ணிக்கிறேன், கலர் வந்து ஒயிட் கொடுத்துக்கிறேன். சரி, பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்டாக மாறிடுச்சு. கலரு ஆஷ் தான், கொஞ்சம் டார்க் கூட கொடுத்துக்கலாம். ஆஷ் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் கலரை ஒயிட் கொடுத்துக்கிறேன். அடுத்ததா இதோட சைஸை கொஞ்சம் ஒரு 20 கிட்ட கொண்டு வந்துடுறேன். ஒரு 25, ஓகே 23, ஓகே. அடுத்ததா எக்ஸ் ஆக்சிஸோட சைஸை நான் சேஞ்ச் பண்ணணும். ஃபார்மெட்டு போய்க்கிறேன், மறுபடியும் எக்ஸ் ஆக்சிஸு வேல்யூவோட சைஸை 15க்கு கொண்டு வந்துடுறேன். 12 போதுமானதாக இருக்குது. பிளாக் போல்டு, கலரு டார்க் பிளாக். சேமா ஒய் ஆக்சிஸ்லையும் அதே இதை நம்ம பண்ணணும். ஒய் ஆக்சிஸ்ல வேல்யூஸோட சைஸ் 15 கொண்டு வந்துடலாம். 15 கொண்டு வந்தாச்சு. போல்டு நம்மளுக்கு டார்க் பிளாக். அடுத்ததா இதுல டைட்டில் வேண்டியதில்லை எனக்கு. ஒய் ஆக்சிஸ்ல டைட்டில் வேண்டியதில்லை, எக்ஸ் ஆக்சிஸ்ல மட்டும் போதும். எக்ஸ் ஆக்சிஸோட டைட்டில் சைஸை நம்ம ரீசைஸ் பண்ணணும். ஓகே, போல்டு கொஞ்சம் பெரிய சைஸ். ஓகே, நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்க்குமே டைட்டில் தேவையில்லை, அதையுமே ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டோட்டல் சேல்ஸ் பை கண்ட்ரி அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இதுல கிரிட் லைன்ஸை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கிரிட் லைன்ஸ் இருக்குதான்னு ஃபர்ஸ்ட் முதல்ல பார்த்துக்கலாம். கிரிட் லைன்ஸ் ஆல்ரெடி இருக்கு. கலர் கொஞ்சம் இதா இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். மேபி எனக்கு இங்க தெரியுது, ரெக்கார்டிங்ல தெரியாம இருக்கலாம். ஸோ நான் அதோட கிரிட் லைன்ஸை ஃபர்ஸ்ட் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்ததா சைஸை இன்னும் கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட டேட்டா லேபிள்ஸ் எல்லாத்தையும் நான் ஆன் பண்ணிக்கிறேன். டேட்டா லேபிள்ஸ். அடுத்தது அதுக்கான சைஸையும் நான் கொடுத்துக்கிறேன். வேல்யூவில் போயிட்டு போல்டு, இப்போ 16 கொடுத்துட்டு கலரு டார்க் பிளாக் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ டார்க் பிளாக் கொடுத்ததுக்கு அப்புறம் டேட்டா லேபிள்ஸோட டிஸ்பிளே யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இதுல மில்லியன் நம்மளுக்கு காட்டுது. ஸோ நம்மளுக்கு உங்களுக்கு மில்லியன் இல்லாம தௌசண்ட்ஸ்ல வேணும்னா கூட நீங்க 1000ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு பில்லியன்ஸ்ல வேணும்னா கூட பில்லியன்ஸ்ல சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். பில்லியன்ஸ்ல இருந்தால் தான் அது வரும். ஸோ உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க இதை சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இதை மில்லியன்ஸ்லையும் வச்சுக்கலாம், இல்லை நீங்க கஸ்டம் பண்ணி கஸ்டம் ஃபார்மேட் கூட கொண்டு போகலாம். அப்படி இல்லைன்னா நான் சஜஸ்ட் பண்றது ஆட்டோ தான். ஸோ ஆட்டோலயே நான் வச்சுக்கிறேன். ஸோ ஆட்டோவில் வைக்கும்போது அதுவே அதுக்கு என்ன வியூ பண்றதுக்கு எது ஈஸியா இருக்குமோ ஸோ அதை நம்மளுக்கு இங்க ஷோ பண்ணும். ஓகே, அடுத்ததா இதுக்கு பேக்ரவுண்டு பார்டர் இருக்குதான்னு பார்த்துக்கிறோம். ஸோ பேக்ரவுண்ட் பார்டர் இருக்குதான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஜென்ரலில் போயிட்டு எஃபெக்ட்ஸில் பேக்ரவுண்டு கலர் ஒயிட் இருக்குது. ஓகே, விஷுவல் பார்டர் நம்மளுக்கு இதில் இல்லை. ஓகே, விஷுவல் பார்டர் இருந்ததுன்னா நம்மளுக்கு இந்த லைன் இருக்கும், அது டேஷ்போர்டு. இதுலேருந்து நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த லைன் இருக்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா நம்மளுக்கு டோட்டல் ரிட்டர்ன்ஸ் பை கண்ட்ரியில பார்ப்போம். ஸோ எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு Ctrl+C Ctrl+V இதே ஃபார்மேட்டை நான் திருப்பி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்னொரு காலம் சார்ட் நான் கிரியேட் பண்ணி அதை உங்களுக்கு ஃபார்மேட் பண்ணுறதுக்கு டைம் அதிகமாக எடுக்கும். இன்னொன்று அதை ஃபார்மேட் பண்ணுறது கொஞ்சம் நம்மளுக்கு டைம் சேவ் பண்ணலாம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இதோட சைஸையும் நான் கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ரெண்டுத்தோட சைஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. தென் அடுத்து இதுல போயிட்டு கண்ட்ரி சேல்ஸ் ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிட்டு ரிட்டர்ன்ஸ்ல போயிட்டு டோட்டல் சேல்ஸ் ஒய் ஆக்சிஸ்லையும் கண்ட்ரி எக்ஸ் ஆக்சிஸ்லையும் கொடுத்துடலாம். ஸோ எந்தெந்த கண்ட்ரிலேருந்து நம்மளுக்கு டோட்டலா ரிட்டர்ன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி, சாரி கேட்டகரி கொடுத்துட்டோம். கண்ட்ரியை டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம்.
கேட்டகரியை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸ்ல பார்க்கறதுக்கும் இதுல டேட்டா அனலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கும் எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் பாருங்க. இப்போ நியூசிலாந்து தான் நம்மளுக்கு அதிகமான சேல்ஸ் ஆயிருக்கு, அதாவது 5.8 மில்லியன்ஸ்க்கு சேல்ஸ் ஆயிருக்கு. அதே தான் நியூசிலாந்து தான் நம்மளுக்கு அதிக அளவுல ரிட்டர்னும் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதுல நீங்க இன்னொன்று பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று நான் மிஸ் பண்ணிட்டேன். இதோட டைட்டிலை நான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் அதை போய் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஜென்ரல்ல போயிட்டு டைட்டில் போயிட்டு ரிட்டர்ன்ஸ்னு கொடுத்துக்கிறேன். சேல்ஸுக்கு பதிலாக RETU ரிட்டர்ன்ஸ் பை கண்ட்ரி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு டேட்டா இந்தியாவில் 1.1 மில்லியனுக்கு சேல் ஆயிருக்கு. ஆனால் இந்தியா 10K தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. இப்போ டேட்டாவை அனலைஸ் பண்ணி இப்படி நமக்கு, அதாவது ஒரு காலம் சார்ட்டாவோ ஒரு கிராஃபா நம்ம ஒரு விஷுவலா பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குதுன்னு நீங்க உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே, அடுத்ததான் நம்ம டோட்டல் சேல்ஸ் விசஸ் ரிட்டர்ன் பை கண்ட்ரியில, அதாவது இப்போ நம்ம ரெண்டும் தனித்தனியா இருக்கு, ரெண்டையும் ஒரே காலம் சார்ட்ல கொண்டு வர போறோம். ஸோ அதுதான் கொஞ்சம் நம்ம ரெண்டு டேட்டா ஷீட்டையும் கனெக்ட் பண்ணி பண்ண போறோம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ட்ரூ லைன் உள்ள ஒரு காலம் சார்ட்ல, அதாவது லைன் உள்ள ஸ்டாக்டு காலம் சார்ட் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இங்கேயும் லைன் அண்ட் கிளஸ்டர்டு காலம் சார்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு அதோட சைஸை கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். இதோட சைஸ் எல்லாத்தையும் நான் கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெருசாவே வச்சுட்டேன், கொஞ்சம் ரீசைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, அடுத்ததா இதுல நம்ம ஃபர்ஸ்ட் கண்ட்ரியை டிராக் அண்ட் டிராப் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ்ல கண்ட்ரி, அடுத்ததா டோட்டல் சேல்ஸ் அப்படிங்கிறத ஒய் ஆக்சிஸ்ல கொடுத்துக்கலாம். டோட்டல் சேல்ஸ் வந்துருச்சு. அடுத்ததா இது ரிட்டர்ன்ஸ்ல உள்ள டோட்டல் சேல்ஸை லைன் ஒய்ல நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ லைன் ஒய்ல கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்திருக்கிற ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்போ ஒரு எல்லா கண்ட்ரிக்கும் சேர்த்தே நம்மளுக்கு ஓவரால் டோட்டல் வேல்யூ எவ்வளவோ, ரிட்டர்ன் ஆன வேல்யூ எவ்வளவோ அதுதான் நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஸோ இது ஏன் அப்படி ஷோ ஆகுதுன்னா, நம்மளுக்கு சம் பண்ணி தான் இது ஓவரால் டோட்டல் காட்டும். ஸோ இது என்னன்னா, இது வேற டேட்டா ஷீட்டு, அதாவது ஆர்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு தனி டேட்டா ஷீட்டு, ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற தனி டேட்டா ஷீட்டு. இந்த ரெண்டு டேட்டா ஷீட்டும் கனெக்ட் ஆனா மட்டும்தான் நம்மளால அது நம்மளுக்கு ஒரு ஒரு லைனுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஒரு ஒரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அது ஏறி இறங்கி நம்மளுக்கு ஷோ ஆகும். அது எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்களோ அந்த ட்ரெண்டை நம்மளுக்கு காட்டும் இதுல. ஓகே, ஸோ அந்த ட்ரெண்டை எப்படி நம்ம கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஷீட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ அதை எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னா, அதுக்கு தான் நம்மளுக்கு இதுல மாடல் வியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுல சம்டைம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காவே டேட்டா கனெக்ட் ஆயிருக்கும். கனெக்ட் ஆயிருக்கும் போது பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு இந்த டேட்டாவும் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இங்க ஒன்னுனா சிங்கிள் வேல்யூவும் இங்க ஸ்டார் போட்டிருக்கிறதுனால மல்டிபிள். ஸோ இந்த ரெண்டு டேட்டாவும் நம்மளுக்கு ஆல்ரெடி கனெக்ட் ஆயிருக்கு. எதை வச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆர்டர் ஐடியை வச்சு கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ சப்போஸ் அப்படி கனெக்ட் ஆகலைன்னா நீங்க இந்த ஆர்டர் ஐடியை டிராக் அண்ட் டிராப் பண்ணி இந்த ஆர்டர் ஐடி மேல விடுற மாதிரி இருக்கும். கிரியேட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்கும். தே ஆர் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காலம்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஸோ இது ஆல்ரெடி கனெக்ட் ஆகி இருக்குது. ஸோ அதனால நம்மளால இதில் திருப்பி நம்ம கனெக்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. சம்டைம் இது கனெக்ட் ஆகாம இருந்துச்சுன்னா நான் இதை டெலீட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் கேன்சல் பண்ணிட்டு நான் போய் உங்களுக்கு அங்கே ரிப்போர்ட் வியூவில் காட்டுறேன். சாரி, மாடல் வியூவில் இதை ஒன்ஸ் டெலீட் பண்ணிக்கிறேன். எஸ், மறுபடியும் நான் இப்போ ஆர்டர் ஐடியா டிராக் அண்ட் டிராப் பண்ணிக்கிறேன். டிராக் அண்ட் டிராப் பண்ண உடனே நம்மளுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. டேபிள் ரிட்டர்ன்ஸு நம்மளுக்கு இங்க கிராஸ் ஃபில்டரேஷன்ல சிங்கிளுக்கு பதிலாக போத் அப்படின்னு நம்மளுக்கு வேணும். ஸோ அப்போதான் நம்மளுக்கு அந்த ட்ரெண்ட் லைனு நம்மளுக்கு கரெக்டா வேலை செய்யும். அப்ளை சேஞ்சஸ். இப்போ போய் நம்மளோட சார்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேஞ்ச் ஆகி கரெக்டாக வேலை செய்யும். ஒரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரியும் அது கரெக்டாக சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு வேலை செய்யும். ஸோ நான் ஃபார்மட் பெயிண்டரை முதல்ல சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் இந்த காலம் சார்ட்டை
சூஸ் பண்ணி ஃபார்மட் பெயிண்டர் சூஸ் பண்ணி இதில் அப்படியே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ எல்லா வேல்யூவும் வந்துருச்சு. அடுத்ததா இந்த லெஜெண்ட் எனக்கு மேலே ஷோ ஆகுறதுனால எனக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் நான் கீழே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தென் இதோட சைஸை ரீசைஸ் பண்ணிக்கிறேன். சைஸை பெருசு பண்ணிக்கலாம். காலம் சார்ட்டையும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் தெரியும். ரிட்டர்ன்ஸோட ட்ரெண்ட் லைன் தான் இது. இங்க கீழே உள்ள காலம் சார்ட் வந்து சேல்ஸோட காலம் சார்ட். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யுனைடெட் ஸ்டேட்டஸ் வந்து 0.0 மில்லியன். அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஷோ ஆகும். நான் அந்த மாடல் வியூவை பத்தி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன் நம்ம போத் கொடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபில்டர், அதாவது நம்மளுக்கு போத் இல்லாம சிங்கிள் இருந்துச்சுன்னா, சிங்கிள் கொடுத்துட்டு நான் அப்ளை சேஞ்சஸ் கொடுக்குறேன். அது அங்க நம்மளுக்கு ஒரு சைடு தான் வேலை செய்யும். அதனால நம்மளுக்கு அங்க ட்ரெண்ட் லைன் நேரா தான் இருக்கும். போத் கொடுத்தீங்கன்னா தான் ரெண்டோட ஷீட்டும் கனெக்ட் ஆகி அது உங்களுக்கு ரெண்டு ஷீட்டோட வேல்யூவையும் அது கம்பேர் பண்ணி நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஸோ அதனால போத்துன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்ளை சேஞ்சஸ் இதுல ரெண்டு, அதாவது ரிட்டர்ன்ஸ்லையும் ஆர்டர்ஸ்லையும் நம்மளுக்கு ரெண்டுக்கும் பொதுவாக உள்ள ஒரு வேல்யூ, அதாவது இங்க போய் பார்த்தீங்கன்னா டேபிள் வியூல போய் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஐடியும் அதே மாதிரி ஆர்டர் ஐடியும் ரெண்டுமே சேமா இருக்கும் நம்மளுக்கு. அதாவது 1400 அப்படிங்கிற ஆர்டருக்கு நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கா இல்லையான்னு நம்மளால பார்க்க முடியும். இந்த பார்த்தீங்கன்னா 1400 இங்க ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ அப்படிங்கனால இதோட ஆர்டர் ஐடியோட ஸ்டேட்டஸ் என்னன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது ரிட்டர்ன் ஆனதுனால அதோட ட்ரெண்ட் லைனை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ டேபிளை எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு ரொம்ப நாள் நிறைய வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க. சிம்பிளா தான், இப்படிதான் நம்ம டேபிளை கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது டேபிள் வியூக்கு போய்க்கிறேன், ரிப்போர்ட் வியூக்கு போய்க்கிறேன். அடுத்து நம்ம இதுல இந்த 3 காலம் சார்ட் இல்லாம அனலைஸ் பண்றதுக்கு வேற என்னென்ன காலம் சார்ட் கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த லெஜெண்டை நான் எப்படி கீழே கொண்டு வர்றது அப்படின்னு நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் இந்த காலம் சார்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு ஃபார்மட் இஷ்யூல போயிட்டு லெஜெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லெஜெண்ட்ல டாப் லெஃப்ட் அப்படின்னு இருக்குது பாத்தீங்கன்னா, அதை நம்மளுக்கு பாட்டம் சென்டர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். பாட்டம் சென்டர்னு கொடுத்துட்டு அதோட டைட்டில், சரி, அதோட டெக்ஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். போல்டு பண்ணிக்கலாம். ஓகே, போல்டு பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த லைனோட கலரையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த செட்டிங்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா விஷுவல்ஸ்ல, லயன்ஸ்ல கலர் பாத்தீங்கன்னா கீழே வந்து கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் இன்னும் கொஞ்சம் டார்க்கா வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த கலரோட நல்லா டார்க்கா வச்சதுனால கலர் டிஃபரன்ஸும் தெரியும். ட்ரெண்ட் லைனோட டிஃபரன்ஸும் நம்மளுக்கு இதுல ஷோ ஆகும். ஓகே, அடுத்தது இந்த பேஜுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ரீநேம் கொடுத்து சேல்ஸ் இஸ் ரிட்டர்ன். அடுத்ததா புது புது பேஜ் ஒன்று நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிட்டு இதோட ரீநேம் பண்ணிக்கிறேன். இதையும் அனதர் அதர் அதர் பாசிபிள் சார்ட்ஸ் இல்ல விஷுவல்ஸ் கூட நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே, அடுத்ததா நான் இதுல இருந்து டைட்டில காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சேம் அதே இடத்துல வந்துடும். அடுத்ததா இந்த காலம் சார்ட்டை மட்டும் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
பேஸ்ட் பண்ணிட்டு இதோட சைஸை கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ரீசைஸ் பண்ணியாச்சு. அடுத்ததா இதுல நம்மளோட டேட்டால வேற எதெல்லாம் வச்சு நம்மளால சார்ட் கிரியேட் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு அதாவது நான் ஃபர்ஸ்டே உங்ககிட்ட அதான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதாவது டேட்டாவை சார்ட் விஷுவலைசேஷன் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அனலைஸ் பண்ணி அதை வச்சு வேற என்னென்ன மாதிரியான அனலைஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியாவுக்கு வந்தாதான் அதை யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுல கலரை வச்சு நம்ம பண்ணலாம். கண்ட்ரியை வச்சு மட்டும்தான் நம்ம சார்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். கலரை வச்சு பண்ணலாம், கேட்டகரி வச்சு பண்ணலாம், கஸ்டமர் நேம் வச்சு கூட நம்ம சார்ட் கிரியேட் பண்ண முடியும், விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, நான் திருப்பி மறுபடியும் ரிப்போர்ட் வியூக்கு போய்க்கிறேன். இது டோட்டல் சேல்ஸ், இதே சேம் இருக்கட்டும். இதோட டைட்டில் நேம் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சென்டரில் போகிறேன், டைட்டிலோட நேமு டோட்டல் சேல்ஸ் பீசஸ் டோட்டல் ரிட்டர்ன் பை கண்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்கேன். returns by country, sales versus returns, total sales versus total returns by country. ஓகே, அதே மாதிரி இங்க போயும் அதே டைட்டில நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த டைட்டில காப்பி பண்ணிக்கலாம், மறுபடியும் டைப் பண்ற வேலை இருக்காது. சேல்ஸ் விசஸ் ரிட்டர்ன்ல போயிட்டு இந்த டைட்டிலையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சென்டர்ல டைட்டில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, இதை நான் ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ரீசைஸ் பண்ணியாச்சு. ஓகே, இதுல நம்ம டோட்டல் சேல்ஸ் கண்ட்ரிக்கு பதிலாக கேட்டகரின்னு கொடுத்தோம்னா, இப்போ கேட்டகரி வைஸ் எது அதிகமாக நம்மளுக்கு சேலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லேப்டாப்பு, ஃப்ரிட்ஜு கொஞ்சம் கம்மி தான், வாஷிங் மிஷினும் ரொம்ப கம்மி தான். ஸோ இதோட டைட்டிலையும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ மொத்தமாக நம்ம சார்ட் கிரியேட் பண்ணி விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன், ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியாச்சு. இதோட கேட்டகரியில் போயிட்டு கேட்டகரியை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ கலர் வைஸ் படி நான் கொண்டு வந்துறேன். இப்போ இதுல ஒரு கலரும் எவ்வளவு சேலா இருக்கு அப்படின்னு சொல்லி கலர் வைஸ் படி நம்மளுக்கு இதுல ஷோ ஆகுது. அப்படிங்கிறப்போ இதுல ஒரு சில்வர் கலருக்கு சில்வர் கலரும், பிளாக் கலருக்கு பிளாக் கலரும், ஒயிட் கலருக்கு ஒயிட் கலரும், ரெட் கலருக்கு ரெட் கலரும், ப்ளூ கலருக்கு ப்ளூ கலரும், கிரீன் கலருக்கு கிரீன் கலரும், பிங்க்குக்கு நம்ம பிங்க் கலரும் நம்மளால கொடுக்க முடியும். நான் ஃபர்ஸ்ட் ஒரு 2 காலம்ஸ்க்கு மட்டும் எப்படி கொடுக்கறதுன்னு உங்களுக்கு நான் ஃபார்மேட் பண்ணி காட்டுறேன். அதுக்கு காலமை இந்த விஷுவல் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு ஃபார்மேட்ல போயிட்டு காலம்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன்ல அப்ளை செட்டிங்ஸ் டூ, அதாவது நீங்க பண்ண போற செட்டிங்ஸ் வந்து எல்லாத்துக்கும் அதுல இருக்கிற எல்லா காலமுக்குமா இல்ல யூனிக்கா ஏதாவது ஒரு காலத்துக்கு பண்ணணுமா அப்படிங்கிறப்போ நான் சில்வர் அப்படிங்கிற காலத்தை சூஸ் பண்ணிக்கிறேன். சில்வர் அப்படிங்கிற காலத்தை சூஸ் பண்ணிட்டு அதோட கலரை ஒரு கிரேயிஷ் கலருக்கு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைவ்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்ததா பிளாக்கை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். பிளாக்கை சூஸ் பண்ணிட்டு அதோட கலரை நான் டார்க் பிளாக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நீங்க ஒரு கலருக்கும் கலர் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணி நீங்க அட்ராக்டிவா டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணணும்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் திருப்பி பழையபடி ரெண்டையுமே ஒரே கலருக்கு நான் கொண்டு வந்துடுறேன். ஆல் கொடுத்துட்டு ஓகே, சாரி சேஞ்ச் ஆகல, சில்வர்ல போயிட்டு அதே கலர் கொடுத்துக்கிறேன். மறுபடி பிளாக்ல போயிடும், சேமா அதே கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு கலருக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்க சேஞ்ச் பண்ணணும்னா கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததா இதுல இன்னொரு படியும் நம்ம இதுல அனலைஸ் பண்ணலாம். மறுபடியும் ஒரு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணி அதையும் இங்க ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். நம்ம கண்ட்ரி எடுத்துட்டு ஃபார்மேட்ல வந்து கலர் எடுத்துட்டு அதுக்கு பதிலா
கஸ்டமர் நேம் வைஸ் படி நம்ம இதை அனலைஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம கிட்ட எந்த கஸ்டமர் அதிக அளவுல பர்ச்சேஸ் பண்றாரோ அவருக்கு ஆஃபர்ஸ் கொடுக்கலாம், கம்மியா பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு இன்னும் நிறைய கூப்பன்ஸ் கொடுக்கலாம், அந்த மாதிரி நிறைய நம்ம இதுல பண்ணலாம். ஓகே, அடுத்து இது எல்லாத்துக்கும் நம்ம டைட்டில் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ரீசைஸ் பண்ணிக்கலாம். ரீசைஸ் பண்ணிட்டு ரீசைஸ் பண்ணியாச்சு. ரீசைஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இது எல்லாத்துக்கும் டைட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டோட்டல் சேல்ஸ் விசஸ் டோட்டல் ரிட்டர்ன்ஸ் பை கண்ட்ரின்னு இருக்குது. இப்போ நம்ம போயிட்டு டைட்டில் ஜென்ரல்ல டைட்டில் போயிட்டு கண்ட்ரிக்கு பதிலாக கேட்டகரின்னு வச்சிடலாம். ஓகே, கேட்டகரின்னு வச்சாச்சு. அடுத்ததா இதுக்கு இதோட நேமை நம்ம கலர்னு வச்சிடலாம். டோட்டல் பை கலர். கலர்னு வச்சாச்சு. அடுத்து இது கஸ்டமர் நேம்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கஸ்டமர் நேம்னு நம்ம வச்சாச்சு. ஓகே, அடுத்ததா இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபில்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். சேல்ஸ் விசஸ் ரிட்டர்னுக்கு நம்ம ஒரு டேட் வைஸ் படி இயர் வைஸ் படி ஒரு ஃபில்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு ஸ்லைசரை சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லைசரை சூஸ் பண்ணிட்டு டிராக் அண்ட் டிராப் பண்ணிக்கலாம். இங்க நான் அதை வச்சுக்கிறேன். வச்சுட்டு கொஞ்சம் தள்ளிட்டு ஸ்லைசரை நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இதுல கொஞ்சம் ஸ்பேஸ் பிரச்சனை இருக்கு. நீங்க கரெக்டா மேல டைட்டில வச்சுட்டு நீங்க டைட்டில் கிட்ட கூட நீங்க அதை வச்சுக்கலாம். நான் கூட அதை மூவ் பண்ணிக்கிறேன். இதோட சைஸை கொஞ்சம் நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். நீங்க இந்த மாதிரி டைட்டில் கூட அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுல நீங்க இந்த டேட்டை போய் ஆர்டர் டேட்டை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டேட் ஹைராக்கின்னு காட்டும். ஸோ அந்த ஹைராக்கியை கிளிக் பண்ணீங்கன்னா டேயை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஃபுல்லாக நான் வச்சுட்டேன். ஸோ டேயை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு மிட்ல காமிச்சு இந்த மாதிரி உங்களுக்கு காட்டுச்சுன்னா இதை முதல்ல டிராப் டவுனா எப்படி நான் சூஸ் பண்றதுன்னு சொல்லிடுறேன். ஃபார்மட் விஷயத்தில் போயிட்டு ஸ்லைசர் செட்டிங்ஸ்ல வெர்டிகல் லிஸ்ட்டுக்கு பதிலாக டிராப் டவுன் நீ கிளிக் பண்ணிக்கணும். டிராப் டவுன் கிளிக் பண்ண வந்துடும். அடுத்ததா அதோட வேல்யூஸ்ல போயிட்டு அதோட சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கணும். 15 கொடுத்து ஒரு போல்ட் கொடுத்துக்கணும். ஓகே, இந்த ஹெட்டரோட சைஸையும் நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். சென்டர்ல சரி, ஸ்லைசர் ஹெட்டர் போயிட்டு போல்ட் பண்ணிட்டு பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, இயர் குவார்ட்டர் மந்த் அப்படின்ட்டு. இப்போ இதில் நீங்கள் இயர் வைஸ் படி சூஸ் பண்ணீங்கன்னா இயர் வைஸ் படி உங்களுக்கு டேஷ்போர்டு அப்படியே சேஞ்ச் ஆகும். அதில் வந்து நீங்கள் குவார்ட்டர் வைஸ் படி சூஸ் பண்ணீங்கன்னா குவார்ட்டர் வைஸ் படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அந்த குவார்ட்டரில் மந்த் வைஸ் படி சூஸ் பண்ணீங்கன்னா மந்த் வைஸ் படி சூஸ் ஆகும். ஸோ இந்த குவார்ட்டரில் எதுவுமே இல்லை. இப்போ நான் அந்த குவார்ட்டர் எடுத்துறேன். Q2ல பார்த்தோம்னா இப்போ நம்மளுக்கு இருக்குது. இதில் மந்த் வைஸ் படி நம்ம சூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ மேலே எதுவுமே இல்லை, நம்மளுக்கு ஜூன் மட்டும்தான் இருக்கு. ஜூன் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப டைனமிக்காக வேலை செய்கிற மாதிரி நம்மளால டேஷ்போர்டு இதில் கிரியேட் பண்ண முடியும். ஸோ செலக்ட் ஆல் கொடுத்துக்கலாம். இதில் செலக்ட் ஆலை நான் எப்படி வர வைக்கிறதுனா ஸ்லைசர்ஸில் செட்டிங்ஸில் போயிட்டு செலெக்ஷன்ஸில் செலக்ட் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ செலக்ட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ ஃபுல் டேஷ்போர்டும் நம்மளுக்கு ஷோ ஆகும். ஓகே, இதையே நம்ம சேமா காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது அடுத்த நெக்ஸ்ட் பேஜுக்கும் நம்ம இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அங்கேயும் நம்மளுக்கு இது யூஸ் ஆகும். இப்போ காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸ்னைப் கொடுத்துக்கிறேன். ஸ்னைப் கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா இங்க இருக்கிற எல்லா விஷுவல்ஸுக்கும் இந்த ஸ்லைசர் அப்படியே கனெக்ட் ஆகிக்கிறோம். ஸோ ஸ்னைக் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ போய் சேஞ்ச் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2014 மட்டும் இங்கேயும் நம்மளுக்கு சேமா ஒர்க் ஆகும். நீங்க உட்காந்து மறுபடியும் ஸ்லைசரை ஃபர்ஸ்ட்லேருந்து கிரியேட் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஸோ அப்படியே யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி சேல்ஸ் விசஸ் ரிட்டர்ன் டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்தோம். தென் அடுத்ததா எப்படி
நம்ம ஒரு டேட் இல்லைன்னா டேட் ஃபார்மேட் எப்படி கொண்டு வர்றது, அதாவது டேட் இருக்கிற டேட் நம்மளுக்கு ஏத்தார் போல இல்லைன்னா அந்த ஃபார்மேட் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். மூணாவதா எப்படி 2 டேட்டா ஷீட்டை கனெக்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். நாலாவதா எப்படி ஒரு ட்ரெண்ட் லைனை நம்மளோட இதுக்கு ஏற்ற மாதிரி அதை கனெக்ட் பண்ணி அதை 2 டேட்டா ஷீட்டை கனெக்ட் பண்ணி நம்மளோட இதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்றதும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸ்லைசர் எப்படி கிரியேட் பண்ணி அதை குவார்டர் மந்த் படி எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது, அடுத்து அதே ஸ்லைசரை எப்படி நெக்ஸ்ட் பேஜ்லையும் சேமா நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட மைக்ரோசாஃப்ட் பவர் BI சீரிஸ் வீடியோவை உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். தேங்க்யூ.